Welcome friends, this is fun to tech. அப்புறம் நான் நிர்மல் இந்த சேனலோட ஹோஸ்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ எனக்கான வீடியோ என்னன்னா H2O ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இது ரெண்டு சேர்ந்ததான் தண்ணி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் வாயுவானது ஒரு எரிவாயு, அது எரியக்கூடியது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு தீக்குச்சி பற்ற வச்சு தண்ணியில் போடுறோம், அந்த தண்ணியில் ஹைட்ரஜன் தானே இருக்குது, ஏன் அணைஞ்சு போகுது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தண்ணியிலேருந்து ஹைட்ரஜன் மட்டும் நம்மளால் தனியாக பிரிக்க முடியுமா, பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, பிரித்த வாயு எரியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோக்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு என்னால் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பிரசன்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹைட்ரஜன் ஜெனரேட்டர் தயாரிக்க தேவையான பொருட்கள்: ஷோல்டரிங் அயன், ஷோல்டரிங் ஃப்ளக்ஸ், ஷோல்டரிங் லெட், சின்ன ஸ்கேல், பிவிசி பைப், திக்கான காப்பர் வயர், திக்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் கம்பிகள். இங்கே நான் வேஸ்டான அம்ப்ரல்லாலேருந்து கம்பிகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பலூன், க்ளூ கன், வயர் கட்டர், அப்புறம் ஐபி செட். ஐபி செட்னா மெடிக்கல் ஃபீல்டில் ட்ரிப்ஸ் போட யூஸ் பண்ணுறது தான் ஐபி செட். இது மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். ஒரு மார்க்கர் பென், 2 பீஸ் வயர். ஃபைனலி ஏர் லீக் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா, வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட். முதல்ல இந்த டப்பாவை எடுத்து அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் டப்பாவோட டாப்லேருந்து பாட்டமுக்கு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற அளவில் 2 பிவிசி பைப்பை அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மார்க்கரை எடுத்து பிவிசியோட 3/4 பாக அளவுக்கு சின்ன கேப் விட்டு சில புள்ளிகளை நான் வைக்கிறேன். இன்னொரு பிவிசி பைப்லையும் இதுக்கு ஈக்குவலான மார்க்கிங்கை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ பிவிசி பைப்பில் 1 2 1 2 அப்படின்னு தனித்தனியாக மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிவிசியில் இதுக்கு ஆப்போசிட்டாக 2 1 2 1 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது ஷோல்டிங் அயன் எடுத்து பிவிசி பைப்பில் 1 மார்க் இருக்க இடத்துல ஃப்ரண்ட் சைடு ஒரு ஹோலும், 2 அப்படின்னு மார்க் இருக்க இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடும் ஸ்ட்ரைட்டாக ஹோல் போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பிவிசி பைப்லேயும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்ட பிவிசி பைப்பில் ஃப்ரண்ட்டில் இப்படி 1 by 1 லைனாகவும், பேக் சைடில் இப்படி ஜிக்ஸாக்காகவும் இருக்கும். இப்போ இந்த டப்பாவை எடுத்துக்கிறேன். தென் அம்ப்ரலோட கம்பி சொன்னால அந்த கம்பியை எடுத்து ஒரு மார்க்கரை எடுத்து இந்த டப்பாவோட ஓப்பன் சைடில் 3/4 பாகம் வர்ற மாதிரி இந்த கம்பியில் ஒரு மார்க் பண்ணுறேன். இதே அளவான மார்க்கிங்கை நான் ஒரு 8 கம்பிகளில் பண்ணிக்கிறேன். ஏன் 8 கம்பிகள்னால் என்னோட பிவிசி பைப்போட ஃப்ரண்ட் சைடு 8 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். உங்களோட பிவிசி பைப்பில் ஃப்ரண்ட் சைடில் எத்தனை ஹோல்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வயர் கட்டரை யூஸ் பண்ணி மார்க் பண்ண 8 கம்பிகளையும் சரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எட்டு பீஸையும் நல்லாவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஹோல் போட்டு வச்சுருக்க அந்த 2 பிவிசி பைப்ஸை எடுத்துக்கலாம். தென் கட் பண்ணி வச்ச கம்பிகள்லேருந்து 2 கம்பிகளை எடுத்துக்கலாம். இதில் ஒரு கம்பி எடுத்து இந்த பிவிசி பைப்பில் ஃப்ரண்ட்டில் விட்டு பேக்கில் வர மாதிரி எடுத்துக்கலாம். தென் ஆப்போசிட்டில் இன்னொரு பிவிசி எடுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். டபுள் சைடு ஹோல் இருக்க பிவிசி பைப்பில் கொஞ்சம் கம்பி வெளியே தெரிகிற மாதிரி கேப் விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கம்பி எடுத்து ஆப்போசிட் எண்டில் இருக்க ஹோலில் முன்ன பண்ணின மாதிரியே இதுலேயும் கம்பியை கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே தெரிகிற கம்பிகள் 2 பக்கமும் ஒரே அளவில் இருக்கான்றதை சரி பார்த்துக்கலாம். இப்போ க்ளூகன் எடுத்து இந்த கம்பிகளை பிவிசி பைப்போட ஆடாத அளவுக்கு உள் பக்கமாக ஒட்டி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க கம்பிகளை பிவிசி பைப்ஸோட ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி, அதாவது 2 ஹோல் கேப்பில் கொஞ்சம் வெளியே தெரிகிற அளவுக்கு. எல்லா கம்பிகளையும் நல்லா இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ க்ளூகன் எடுத்து முன்ன சொன்ன மாதிரி எல்லா கம்பிகளையும் உள் பக்கமாக ஒட்டி விட்டுடலாம். ஓகே ஃபைன். க்ளூகனை யூஸ் பண்ணி எல்லா கம்பிகளையும் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ அந்த டப்பாவோட மூடி சென்டரில் பிவிசி பைப்பை டெம்ப்ளேட்டாக வச்சு மார்க்கரை யூஸ் பண்ணி நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஷோல்டரிங் அயன் யூஸ் பண்ணி அந்த மார்க் பண்ண சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பிவிசி பைப் உள்ளே போகிற அளவுக்கு. இப்போ அந்த ஹோலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சின்னதாக 2 ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ காப்பர் கம்பியோ ஆல்ரெடி லேடர் ஷேப்பில் ஒட்டி வச்சுக்க அந்த பிவிசியை எடுத்துக்கலாம். தென் இந்த காப்பர் கம்பியை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி விட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுடலாம். தென் இப்போ அந்த லேடர் ஸ்ட்ரக்சரில் ஒரு எண்டில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டரிங் அயன் எடுத்து லெட்டை யூஸ் பண்ணி அந்த காப்பர் கம்பியும் அம்பர்லா கம்பியும் நல்லா ஒட்டி விட்டுடலாம். ஒட்டும்போது ஷோல்டரிங் அயன் ஹீட் கையில் படாத அளவுக்கு பார்த்து கவனமாக ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கத்துலேயும் காப்பர் அண்ட் அம்ப்ரலா கம்பி கழண்டு வர அளவுக்கு நல்லா ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி இந்த 2 சைடு இருக்க காப்பர் கம்பிகள் தான் நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிற டெர்மினல். இப்போ அந்த ஹோல்ஸ் போட்டு மூடி எடுத்துக்கலாம். இந்த ஹோல்லையும் அந்த காப்பர் டெர்மினலை இன்செர்ட் பண்ணி, அதாவது மூடியோட உள்பக்கமாக இன்செர்ட் பண்ணி அவுட் சைட் வெளியே எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மூடியும் இந்த பிவிசி பைப்பையும் சேர்த்து க்ளூ கன்னை யூஸ் பண்ணி நல்லா ஒட்டி விட்டுறலாம். அதாவது கழண்டு வராத அளவுக்கு. ஒட்டும் போது அந்த காப்பர் டெர்மினலோட சின்ன ஹோல்ஸ்லேருந்து ஏர் லீக் ஆகாத அளவுக்கு க்ளூவை யூஸ் பண்ணி நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ மூடிக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற அந்த காப்பர் டெர்மினலை ஆப்போசிட் டைரெக்ஷனில் வளைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி. இப்போ 1 இன்ச் சைஸில் ஒரு சின்ன பிவிசி பைப் துண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் கட் பண்ண அந்த சின்ன பிவிசி துண்டை பலூனோட மவுத் சைடு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன ரப்பர் பேண்டை ஒன்று எடுத்து இந்த பிவிசி பைப்பையும் பலூனையும் கழண்டு வராத அளவுக்கு நல்லா கட்டி விட்டுடலாம். இப்போ அந்த டப்பாவோட முடியும் தென் பிவிசியோட கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலூனையும் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி டெர்மினல் மேலே இன்னி கொஞ்சம் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பலூனோட பிவிசி மவுத் எடுத்து அந்த டப்பா மூடியோட ஹோலில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். தென் அந்த பலூனை மொத்தமாக கையோட சேர்த்து பிடிச்சிக்கலாம். தென் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி அந்த நாசிலோட சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது சின்ன ஏர் கேப் கூட இல்லாத அளவுக்கு. இதே மாதிரி மூடியோட உள்பக்கமும் எந்த ஏர் கேப்பும் இல்லாத அளவுக்கு க்ளூவை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எந்த ஏர் கேப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஜெனரேட்டரோட மெயின் பார்ட். இப்போ ஒயர் கட்டர் எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த காப்பர் கம்பியை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2 தனித்தனி ஒயர் பீஸ் எடுத்து அந்த காப்பர் டெர்மினலில் ஷோல்டரிங் பண்ணிடலாம். இப்போ அந்த டப்பாவும் தென் ஐபி செட்டும் எடுத்துக்கலாம். இந்த டப்பாவில் டாப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஐபி செட்டோட இன்புட் நாசல் எடுத்து இந்த டப்பாவோட ஹோலில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போது க்ளூ கன்னை யூஸ் பண்ணி அந்த டப்பாவில் இருக்க அந்த சின்ன ஹோலில் ஏர் லீக் ஆகாத அளவுக்கு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிடலாம். எந்த ஒரு ஏர் கேப்பும் இல்லாத அளவுக்கு நல்லாவே க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த டப்பாவை எடுத்து வச்சிடலாம். தென் சால்ட் எடுத்து அந்த டப்பாக்குள்ளே கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்து அந்த டப்பாக்குள்ளே ஊற்றலாம். தண்ணியோட அளவானது இந்த ஐபி செட்டோட நாசில் டச் ஆகாத அளவுக்கு 1 சென்டிமீட்டர் கேப்புக்கு முன்னாடியே நிப்பாட்டிடலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து அந்த சால்ட்டை தண்ணியோட சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ அந்த டப்பாவோட மூடி எடுத்து அந்த லேடர் மாதிரி இருக்கிற பகுதியை டப்பாக்குள்ளே விட்டு ஏர் லீக் ஆகாத அளவுக்கு டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐபி செட்டோட வால்வை எடுத்து க்ளோஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸில் இல்லைன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான ஹைட்ரஜன் ஜெனரேட்டர் இப்போ ரெடி ஆச்சு. அடுத்ததாக இந்த ஹைட்ரஜன் ஜெனரேட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஜெனரேட்டரோட பவர் சப்ளைக்காக நான் இங்கே வீட்டில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற சார்ஜர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான். ஆனால் இது அம்மாவோட சார்ஜர். ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற சார்ஜரை யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மாவோட சார்ஜரை ஆட்டையை போட்டு அடி வாங்காதீங்க. இப்போ சார்ஜர் ஒயருக்குள்ளே இருக்க ரெட் அண்ட் பிளாக் ஒயரை வெளியே எடுத்து ஜெனரேட்டரோட டெர்மினல் கூட கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பவர் சப்ளை ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பபுள்ஸ் தான் ஹைட்ரஜன். ஓகே ஃபைன், நம்மளோட ஜெனரேட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளால் எந்த அளவுக்கு கேஸை கலெக்ட் பண்ண முடியுதுன்னு. ஓகே, இந்த ஜெனரேட்டருக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் எல்லாமே அந்த பலூனில் ஸ்டோர் ஆகிக்கும். நான் இங்கே 1 hour டைம் லேப்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது இங்கே கொஞ்ச அளவுக்கான கேஸ் ஆனது இந்த பலூனில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த பலூனில் இருக்கிறது ஹைட்ரஜன் கேஸ் தானே, இது எரியக்கூடியதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இங்கே ஒரு கேண்டிலை நான் பற்ற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஐபி செட்டை எடுத்து மேலே இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐபி செட்டோட அந்த நாசில் ஆன் பண்ணி விட்டுடலாம். இங்கே பலூனில் போதிய ப்ரெஷர் இல்லாத காரணத்தினால கேஸ் ஆனது ஃபோர்ஸாக வெளியே வர மாட்டேங்குது. ஸோ நான் இந்த பலூனை அழுத்தி பிடிக்க போகிறேன். ஓகே ஃபைன், இப்போ ஃப்ளேம் வருது. அதாவது நம்ம ஹைட்ரஜன் கேஸை கலெக்ட் பண்ணி எரியவும் வச்சிட்டோம். ஓகே ஃபைன், நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஹைட்ரஜன் கேஸ் நல்லாவே எரியுது. ஃபைனலி வீடியோ பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோ எடுத்து போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை டொய்னு ஒரு அடிச்சு விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நிர்மல்.